வழங்கப்படுகிறது. வேதவேத்யே பரே பும்சி ஜாதே தசரதாத்மஜே வேத பிராச்சேதசாதாசீத் சாட்சாத் ராமாயணாத்மனா. வேதங்களே ஸ்ரீ ராமாயணமாக பிறந்தன. வேதத்தால் புகழப்படும் பகவான் ஸ்ரீராமனாக அவதரித்த போது அவனை பாடும் வேதங்கள் மட்டும் அவதரிக்காதா? ருக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம் அனைத்தும் ஒன்று கூடித்தான் ராமாயணம் போலும். ராமாயணத்தில் இது அனைத்தையும் கற்றவராக ஆஞ்சநேய சுவாமி கொண்டாடப்படுகிறார். நான்ருக்வேத வினீதஸ்ய நாயுஜுர்வேத தாரிணः நாசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷித்தும். இது ராமனே ஹனுமானை கண்டவுடன் சொன்ன வார்த்தைகள். ருக்கோ யஜுஸோ சாமமோ அதர்வமோ எது கல்லாமல் போயிருந்தாலும் இப்படி பேச முடியாது. என்ன வைதுஷ்ய பூர்த்தி, என்ன தாரண சாமர்த்தியம், என்ன வினயம், பணிவோடு பேச வேண்டும். அனைத்து கருத்துகளையும் உள்ளத்தில் மறவாமல் அமர்த்தி கொண்டு பேச வேண்டும். ஞானத்தோடு பேச வேண்டும். இது அத்தனை ஆஞ்சநேயரிடத்தே குடிகொண்டிருந்தன. அவரை பல ஆஸ்தானங்களில் சந்தித்து சேவித்து அவரிடத்திலிருந்து சற்றே ஞானத்தையும் பணிவையும் பெற முயற்சித்து கொண்டு வருகிறோம். அம்முயற்சியில்தான் செங்காடு ராமபக்த ஆஞ்சநேயரை தரிசிக்க வந்துள்ளோம். ரொம்ப ஆச்சரியமான திருக்கோயில், இயற்கை எழிலோடு உள்ளது. இந்த திருக்கோயில் தஞ்சாவூர் சிற்பக்கலையின்படி முழுவதும் இல்லை. நம்ம சன்னிதானங்களில் தஞ்சாவூர் படி பார்த்தால் ராஜகோபுரம் முன்னால், அதற்கென்னிருக்கும் மதில் சுவர், பின்னால் விமானம், இப்படித்தான் அமைப்பது வழக்கம். ஆனால் இந்த திருக்கோயிலில் வட இந்தியாவினுடைய சிற்பக்கலையின் படிக்கு ஓரளவு இருக்கும் விமானம், கேரள பக்கத்தில் இருக்கும் அர்த்த மண்டபம், மகாமண்டபம் என்று நம் பாரத தேசத்தின் பல மாநிலங்களின் ஒருங்கிணைப்பாக ஓர் பக்தியின் சங்கமமாகத்தான் இந்த கோயிலின் அமைப்பு உள்ளது. கேரளத்தில் மழை நிரம்ப இருக்கும். அதனால்தான் அவர்கள் ஷார்ப் இறக்கினா போலே எப்ப மழை பெய்தாலும் கீழே விழுந்து ஓடிவிடுறா போலதான் மண்டபங்களையே அமைப்பார்கள். அதை போலத்தான் இங்கும் உள்ளது. அதன் மேலெல்லாம் செடி கொடிகள் வளர்ந்துள்ளன. அது எப்போதும் தொங்கி பார்ப்பதற்கே பச்சைப்பசேல்னு உள்ளது. என்ன வெயில் அடித்தாலும் உள்ளே தெரியாது. இதெல்லாம் இயற்கையோடு ஒன்றி வாழ கற்றுக் கொடுக்கும் முறைகள். அடுத்து இது விமானம். விமானமும் கீழே ஆஞ்சநேயரும் ராமனும் எழுந்தருளி உள்ளார்கள். அவர்களை தன் மடியில் அமர்த்தி கொண்டிருக்கும் விமானம். பெருமானுடைய ஓர் அவயவம், பெருமானுடைய ஒரு அங்கமாகவே விமானம் கொண்டாடப்படுகிறது. இங்கிருக்கும் ராமரை தரிசித்துக் கொள்வோம். அடுத்த நாள் ஆஞ்சநேயரை நிதானமாக சேவிப்போம். ராமச்சந்திரன் ஆஞ்சநேயருக்கு மேலேயே எழுந்தருளி உள்ளார். கிட்டத்தட்ட ராமனுடைய திருவடிகளை ஆஞ்சநேய சுவாமி மறைத்து கொண்டே உள்ளார். அழகான ஸ்ரீராமன் வில்லை கையில் பற்றி கொண்டு, சற்றே தள்ளி இருக்கும் சீதை, மறுபுறம் தள்ளி இருக்கும் இலக்குவன். ஓரொரு கோயிலிலும் இது மாறுபடுகிறது. பக்கத்தில் இருக்கக்கூடிய லக்ஷ்மணன், சீதை, ஆஞ்சநேயர், அல்லது வலதுபுறத்தில் சீதை, இடதுபுறத்தில் ஆஞ்சநேயர் மாறியும் இருக்கலாம். சீதைக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் அல்லது லக்ஷ்மணனுக்கு பக்கத்தில் ஆஞ்சநேயர் இப்படியும் மாறி இருக்கலாம். ஓரோரு இடத்தில் ஓரொரு மகாத்மியம், ஓரொரு முறை. ஏ யதாமாம் பிரபத்யந்தே தாம்ஸ்ததைவ பஜாமியகம் மம வர்த்மானுவர்த்தந்த மனுஷ்யா பார்த்த சர்வசா என்று கண்ணனே கீதையில் கூறுகிறார். என் ஆரார் எப்பப்படி தரிசிக்கணும்னு விரும்புகிறார்களோ அர்ஜுனா அப்படியெல்லாம் சேவை கொடுக்கிறேன். சற்றே தள்ளி, வெகு நெருக்கமாக, வலதுபுறத்தில் இடதுபுறத்தில், அமர்ந்த திருக்கோலத்தில், நின்ன திருக்கோலத்தில், சயன திருக்கோலத்தில், இப்படி ராமன் எங்கெங்கும் உள்ளார். எங்கேயும் ராமனை அத்யத்புதமாக இன்று நாம் தரிசித்துக் கொண்டோம். பக்கத்திலேயே தஞ்சாவூர் சித்திரத்தில் ராமனையும் கண்ணனையும் பழைய நாள் சித்திரத்தின்படி தரிசித்துக் கொள்ளலாம்.
இந்த திருக்கோயிலினை ஆஞ்சநேயரை சேவிக்க வேண்டும். அடுத்த நாள் செய்வோம். தற்போது 31வது சர்க்கத்தினுடைய கடைசி பகுதி. லக்ஷ்மணன் வாயிலில் வந்திருக்கிறான் என்று என்னதான் செய்தி சொல்ல பார்த்தாலும் மயக்கத்தில் இருந்த சுக்ரீவனுக்கு புரியவில்லை. அங்கு வந்திருக்கும் மந்திரிகள் எடுத்துரைக்கிறார்கள். சத்யசந்தௌ மகாபாகௌ பிராதரௌ ராமலக்ஷ்மணௌ மனுஷ்யபாவம் சம்பிராப்தௌ ராஜ்யார்கௌ ராஜ்யதாயினௌ. திருமாலேதான் ராமனாக பிறந்துள்ளான். மனிதத்தன்மையை ஏற்றுக்கொண்டு ராமன் வந்திருக்கிறான். சுக்ரீவா, அது புரியாமல் நடந்து கொள்ளுகிறாய். அவனிடத்தில் அபச்சாரப்பட்டு நாம் வாழ முடியாது. அயஞ்ச தனையோ ராஜன் ஸ்தாராயா தயிதோங்கதா லக்ஷ்மணேன சகாசந்தே பிரேஷிசஸ்துவரையானக. அங்கு இருக்கிறவர்கள் கூடி உரைக்கிறார்கள். இப்ப நமக்கு ஒரே வழி, லக்ஷ்மணனை சமாதானப்படுத்த வேண்டும். அவன் கோபம் நியாயமான கோபம், நாம் பண்ணினது தவறு. ஆகவே ஒன்று செய், தாரையையும் அங்கதனையும் இலக்குவனிடத்தில் அனுப்பி அவனுடைய கோபத்தை தணித்து சமாதானப்படுத்த சொல். இதுதான் ஒரு வழி. தஸ்ய மூர்த்னா பிரணாமம் துவம் சபுத்திர சகபாந்தவா கச்ச சீக்கிரம் மகாராஜ ரோஷோ ஹ்யத்யோபசாம்த்யதாம். இன்னமே போ. ஒரு விஷயம் கொதித்து கொண்டு வளரப்போகிறதுன்னு சொன்னால் அதை கொதிநிலை அடைய விடக்கூடாது. அதுக்கு சற்றே சாந்தப்படுத்த வேண்டும். இப்போ மேலும் மேலும் நாம தான் தப்பு பண்ணலையே. ஏற்கனவே ராமன் சீதையை தேடுவதற்காக குரங்குகளெல்லாம் வரவழைச்சிருக்கமே, அதெல்லாத்துக்கும் ஆள் அனுப்பிச்சுட்டு குரங்குகள் வர்றதுக்குள்ளத்தானே நாம் ஆனந்தமா இருக்கிறோம். அது புரியாமல் போய் லக்ஷ்மணன் கோபித்துக் கொள்ளுகிறாரே, என்னிடத்தில் குற்றமே இல்லாத போது இவரேன் கோபித்துக் கொள்ள வேண்டும் என்று நாம ஒரு நிமிஷம் நினைத்து அதனால் அவரை சமாதானப்படுத்தாம போய் எங்கிட்ட குற்றம் இருக்குங்கிறத ஒத்துக்கொள்ளாம போனால் செய்யலாம். ஆனா செஞ்சா பிரசிபிடேட் ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, இன்னும் புறையோடி போகும். இந்த விஷயம் முடிவுக்கே வராது. இன்னும் ஆழமா புண்ண கிளறாப்புல போகும். அதை தவிர்த்து கொஞ்சம் நம்மகிட்ட குற்றமே இல்லைன்னு வச்சுப்போம். அவர் தான் தப்பா புரிஞ்சுட்டு சொன்னார்னு கூட இருக்கட்டும், ஒரு நிமிஷத்துக்கு பேச்சுக்கு ஆமா சுவாமி தப்பா போச்சுப்போ, நீர் தான் மன்னிச்சுக்கணும் என்று ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னால் அவரை சட்டுன்னு கோபம் தணிஞ்சு விடலாம். கோபம் தணிந்த பிற்பாடு அவரே சிந்திக்கும் போது என்கிட்ட குற்றமே இல்லைன்னு அவரே உணர்ந்து கொள்வார். நம்மகிட்ட இப்ப குற்றம் இருக்கிறதா ஏன் நினைக்கிறார்? கோபம் கண்ணை மறைக்கிறது. அதனால கொஞ்சம் குற்றத்தை கூட பெரிய குற்றமா ஊதி ஊதி பெருசாக்கி இருக்கார். நாம இன்னும் கோபத்தை காட்டினோம்னு வச்சுங்க, அது இன்னும் பெருசாயிடும். அப்ப ரெண்டும் ஒத்தருக்கொத்தர் அடித்து கொண்டுதான் நிற்கும். அப்ப சற்றே விட்டு கொடுத்து, இது ரெண்டு நண்பர்களுக்குள்ளேயான்னு இருக்கட்டும், அல்லது கணவன் மனைவிக்குள்ள இருக்கட்டும், அப்பா பிள்ளைக்குள்ள இருக்கட்டும், பொண்ணுக்குள்ள அம்மாவுக்குள்ள இருக்கட்டும், எப்படி இருந்தாலும் சற்று கோபம் வளர்றாப்பல இருக்கா, சிரிச்சு விடணும். என்ன வாழ்க்கையில சிரிக்கிறதுக்கு காசா பணமா இப்போ ஒன்றும் நஷ்டம் கிடையாது சொல்லியோ, சிரிச்சுட்டு போடுவோம். சிரிச்சா எதிராளிக்கும் கொஞ்சம் சப்புன்னு போடும். என்ன இந்த மாதிரி சிரிச்சுட்டார் இவர், நம்ம என்னமோ பெருசா கோவப்பட்டு அவர் வேற எதிர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கத்தி தூக்கி போறோம்னு நினைச்சிட்டு இருக்கிறச்சே, ஒண்ணுமே இல்லாத சிரிச்சுட்டாருன்னு வச்சுங்க, ஓஹோ இது ஒன்றும் விஷயமே இல்லை போல் இருக்கு அப்படின்னு அவரும் தணிந்து வருவார். இதனால நம்ம தலையில வச்சிருக்கிற கிரீட்டம் ஒண்ணு இறங்கி போட போறது இல்லை. நம்ம ஆறு இப்ப முடிச்சு ஒட்டியும் வச்சிருக்கல, ஓஹோ ஒரு ராஜா போய் விட்டு கொடுக்கலாமாண்ணா, இப்படிலாம் ஒண்ணுமே இல்லையே. நாமோ பக்தர்கள், நாம தொண்டர்கள், விட்டு கொடுக்கறதுல ஒரு தப்பும் இல்லை. இதை ராமனே சொல்லி கொடுக்கிறார். இதை சுக்ரீவனுடைய மந்திரிகள் எல்லாம் எடுத்துரைக்கிறார்கள். சுக்ரீவா போ, ராமன் திருவடிகளை பற்று, இல்லைன்னாலும் அவர் திருவடியில நாம விழ வேண்டியவா தானே. இப்ப சட்டுன்னு சுக்ரீவனுக்கு என்ன தோணலாம், தப்பு பண்ணாத நானே ராமன் காலில் விழ வேண்டும். எப்படியும் பக்தன் ராமன் காலில் விழ வேண்டியவர் தானே. அது தப்பு இருக்கட்டும், இல்லாத போட்டும், விழுந்துட்டதுனால என்ன ஆயிட போறது சொல்லுங்க. ஆனா நாம எதற்காக விழுந்தாலும் ராமன் அதையே அனைத்துமாக ஏற்றுக்கொள்கிறார். அவர் நீ இதுக்காக அதுக்காக எல்லாம் பாகுபாடு பார்க்கறதே இல்லை. நீ கீழே விழுந்து நமஸ்கரித்தையா, உன்னுடைய எல்லா குற்றத்தையும் மன்னிச்சுடுறேன். இப்படி இருக்கிற வாழ்க்கைத்தான் நம்ம நன்னா புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். யதாகி ராமோ தர்மாத்மா தத்குருஷ்வ சமாஹிதா ராஜன் ஸ்திஷ்டஸ்வ சமயே பவ சத்ய பிரதிஸ்ரவா. ராஜன் கொடுத்த வாக்கை காப்பாற்றும். அதுதான் நம்ம நாட்டுக்கே நல்லது. ஒரு பெரிய காசு பார்க்கும்போது சின்ன விஷயத்தை விட்டு கொடுத்தணும். நான் ஒருத்தன், ராவணனால என்னாச்சு பாருங்க, இவன் ஒருத்தனுடைய காம ஆசையினால் நாடே அழிந்தது. நம்ம ஒருத்தர் இழுத்து பிடிச்சுக்கிறதுனால எல்லாத்தையும் கட்டுப்படக்கூடாதே. இப்ப சுக்ரீவன் தான் ஒருத்தன், நான் குற்றவாளியே இல்லை, நான் ஏன் ஒத்துக்கணும்னு பிடிவாதம் பிடித்தால் நாடே போயிடும். இப்படித்தான் பல இடங்களையும் நடந்திருக்கு. அதை விட்டு கொடுக்க தெரிஞ்சவா தான் அரவணைத்து கொண்டு அழைத்து போவார்கள். இனி 32வது சர்க்கம். ஹனுமான் நல்ல விஷயத்தை எடுத்து கூறுகிறார், உபதேசம் பண்ணுகிறார். அங்கதஸ்ய வசஸ்ருத்வா சுக்ரீவ சச்சிவை சக லக்ஷ்மணம் குபிதம் ஸ்ருத்வா முமோச்ச ஆசன ஆத்மவான். சற்றே கஷ்டப்பட்டு
தன்னுடைய ஆசனத்திலேருந்து சுக்ரீவன் எழுந்திருக்கிறார். இன்னும் மயக்கம் எல்லாம் போல அதோட ஏன்னா ரொம்ப பெரியவாள்லாம் வந்து பேச ஆரம்பிச்சிட்டா, அப்ப நிஜமாவே ஏதோ ஆபத்து இருக்கு போல் இருக்கு அப்படின்னு இப்பதான் மனசுக்கே படுகிறது. சச்சதான் அப்ரவீத் வாக்கியம் நிச்சித்திய குருலாகவம் மந்திரஜான் மந்திரகுஷலா மந்திரேஷு பரிநிஷ்டிதா. எல்லா மந்திரிகளும் கூடியிருக்க, நல்ல ஞானமுடையவர்கள், பண்டிதர்கள். அவர்களை பார்த்து சுக்ரீவன் கேட்கிறார், நான் என்ன குற்றம் பண்ணேன்? நமே துர்வியாகிருதம் கிஞ்சித் நாமிமே துரனுஷ்டிதம் நமே துர்வியாகிருதம் கிஞ்சித் நாபிமே துரனுஷ்டிதம் லக்ஷ்மணோ ராகவ பிராதா கிருத்த கிமிதி சிந்தையே. எதற்கு ராமனுடைய தம்பி லக்ஷ்மணனுக்கு கோபம் தெரியலையே? நான் தான் செய்ய வேண்டியதை செஞ்சிருக்கேனே. மழைக்காலம் முடிந்தது, சரத்காலம் வந்தது. உடனே குரங்கு தலைவர்களை கூட்டு எங்கெங்கு குரங்கு படைகள் இருக்குமோ எல்லாரையும் வரவழைச்சிருக்கேன். வருவதற்கு நேரமாகிறது. வந்தப்புறம்தானே ராமனை போய் பார்க்க வேண்டும். யாரோ என்னை பத்தி ராமனிடத்துல கோள் சொல்லியிருக்கார்கள். ஆசுஹிருத்பி மம அமித்ரை நித்தியம் அந்தரதர்சிபிகி மம தோஷான் அசம்பூதான் சாபித்தோ ராகவானுஜா. என்னை பத்தி தப்பும் தவறும் இல்லாததும் பொல்லாததும் என் விரோதிகளாரோ ராமனுக்கு கோள் மூட்டி கொடுத்திருக்கா. அந்த கோபத்துல தான் அவர் வந்திருக்கிறார். மித்ரம் தஸ்தனாகுபிதம் ஜனயத்தேவ சம்பிரமம் சர்வதா சுகரம் மித்ரம் துஷ்கரம் பிரதிபாலனம். ஒருத்தனை நண்பனா ஏத்துக்கிறது ரொம்ப எளிது, ஆனா நட்பை தொடர்வது ரொம்ப கஷ்டம். சட்டுன்னு நண்பன் ஆயிடுவோம், சந்தர்ப்பம் வாச்சது நண்பன் ஆயிடுவோம். ஆனா அதுக்கு ஆபத்து வராத தொடர்ந்து 20 வருஷம் 30 வருஷம் போனமே, அதைத்தான் சுக்ரீவன் சொல்லியிருக்கிறார். சட்டுன்னு நண்பன் ஆயிட்டோம், என் காரியம் முடிஞ்சு போச்சு, இப்ப உடனே அந்த நட்புக்கு ஆபத்து வந்து கொடுத்தேன். அதை போல கல்யாணம் சட்டுன்னு ஆயிடும். ஆனா அதுக்கப்புறம் அந்த மனைவி 2 பேரும் கொடுத்தன பண்ணணுமே, அதை நன்கு ஆனந்தமா 50 வருஷம் 60 வருஷம் வாழ வேண்டாமா? அதுக்கு விட்டு கொடுத்தால் தான் முடியும். கோபப்பத்தால் நடக்காது. அனித்யத்வாத்து சித்தானாம் பிரீத்திர் அல்பேபி பித்யதே உவாச்ச ஸ்வேன கர்க்கேண மத்தே வானர மந்திரினாம். இவர்களுக்கு நடுவில் ஆஞ்சநேய சுவாமி எழுந்து தனக்கே உரிய நிதானமான தோரணையோடே பேசத் தொடங்குகிறார். சர்வதா நைததாச்சரியம் யத்வம் ஹரிகணேஸ்வர ந விஸ்மய ஸ்விஸ்ரப்த உபகாரம் கிருத்தம் சுபம். நீ குற்றமில்லேன்னு சொல்லிக் கொள்ளுகிறாய் சுக்ரீவா, ஆனா ஓரளவு குற்றம் இருக்கிறது. இவ்வளவு நேரத்துக்கு மக்களை திரட்டி கொண்டு குரங்குகளோட நாம் ராமனிடத்தில் போய் இருக்க வேண்டும். போக மறந்தோம். செய்தி அனுப்பி இருக்க வேண்டும், அனுப்பவில்லை. ஒரு காரியத்தை பண்ணிடணும், நேரமாச்சுன்னா நேரமாகிறதுங்கிறத கம்யூனிகேட் பண்ணணும். ரெண்டுமே பண்ணலன்னு வச்சுங்க, எதிராளிக்கு தெரியவே தெரியாதே, அப்ப தப்பா தான் எடுத்துக்கொள்வார்கள். சர்வதா பிரணயாத் கிருத்தா ராகவோ நாத்திர சம்சயா. ஒன்னு சொல்றேன், அன்பினால் ஏற்பட்ட கோபத்தில் தான் ராமன் இருக்கிறார். அவர் கோபத்தால் கோபப்படலே, உன்னிடத்தில் இருக்கிற அன்பால் கோபப்படுகிறாள்னு தெரிஞ்சுகொள். அதற்கு வேண்டிய சமாதானத்தை உடனே செய் என்று ரொம்ப ரத்தன சுருக்கமா ஹனுமான் கூறினார். அவர் அடுத்த நாள் சேவிப்போம். அனைவருக்கும் நமஸ்காரம்.